உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியுமா? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போகிறது தான். அதுவும் லவ் பண்ணுற பொண்ணு நீ வேணாம் என்னை மறந்துடுன்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்துட்டு நிற்கிறான் பார். அந்த ஒரு நிமிஷம் அவன் மனசில் ஏற்படுற வலி இருக்கே, அது சாவை விட கொடுமையானது. அதையே நீ எனக்கு கொடுத்துட்ட. இந்த உலகத்திலேயே காதல் மாதிரி சந்தோஷம் தரக்கூடியது வேறு எதுவும் கிடையாது. வேதனை தரக்கூடியதும் வேறு எதுவும் கிடையாது. ஒரு ஆம்பளை அலறான்னா அது அவன் காதல் பிரியும் போது மட்டும்தான். கஞ்சா, பீடி, சிகரெட்டு, பட்டாக்கத்தி, புக்ஸை தவிர மற்ற எல்லாமே இருக்குது மச்சான். வாழ்க்கையை எங்கே வாழ தொடங்கணுமோ அங்கேயே கொலை கொள்ளைன்னு முடிச்சுக்கிறானுங்கடா. இப்போ ரெண்டாவதாக நடக்கப்போகிற ஒரு கொலையவோ கொள்ளையவோ தடுக்கணும்னு நினைக்கிற போலீஸோ அரசியல்வாதிகளுமே முதல்ல நடந்த கொலைக்கும் கொள்ளைக்குமே காரணமாக இருந்தாங்கன்னா ரெண்டாவதாக நடக்கிற கொள்ளையை எப்படி அவனுங்களால தடுக்க முடியும்? இங்கே இத்தனை போலீஸு அரசியல்வாதிகள்லாம் இருந்தும் சிட்டிக்குள்ளே இவ்வளோ ட்ரக்ஸ் எப்படி வருது? அப்போ சட்டத்தில் ஏதோ ஒரு பெரிய ஓட்டம் இருக்குன்னு தானே அர்த்தம். இங்கே தப்பு செய்கிறவன தலைவனாவோ வீரனாவோ ஸ்டேட்டஸ் போட்டு கொண்டாடுறவனுங்க இருக்கிற வரைக்கும் மொத்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான்டா இருக்கும். அந்த பசங்களுக்கு வாழ்க்கைனா என்னென்னு புரியாத வரைக்கும் தான்டா அவனுங்களால் அந்த பசங்களை மானிப்புலேட் பண்ணி ட்ரக்ஸுக்கு அடிமையாக்கி கிரைம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். உங்கள் அம்மாவால் அந்த பசங்களுக்கு வாழ்க்கைனா என்னென்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, அவனுங்களால மயிரை கூட பிடுங்க முடியாது. உண்மையை சொல்லிட்டா மனசுல பெரிய இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? யார் மேலேயாவது அன்பு வச்சு பாரு, அப்பதான் பொய்யோட வேல்யூ என்னன்னு தெரியும். யார் மேலேயாவது அன்பு வச்சுருந்தா பொய்யோட வேல்யூ தெரியும், கரெக்ட் தான். ஆனால் உண்மையை சொன்னால் தானே சார் உங்கள் அன்போட பலம் என்னன்னு தெரியும். கஷ்டமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிற பந்தம் ராக் சாலிடாக இருக்கும் சார்.